1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 18வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு அப்படி என்றால் இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக பல ஆண்டுகளாக அவருடைய இருதயத்திலே ஒரு துக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு துக்கம். அது அந்த ஒரே ஒரு நெகட்டிவை வச்சு, அந்த ஒரே ஒரு இயலாமையை வைத்து சுற்றி இருக்கிற எல்லாருமே அவருடைய மனதை நிறைய உடைக்கிறாங்க, நிறைய காயப்படுத்துறாங்க. அதனால இந்த விசையை போல அநேக விசை அந்த தேவாலயத்துக்குள்ள அவர்கள் வந்திருக்கிறார்கள். எப்பெல்லாம் வந்தாங்களோ அப்பெல்லாம் துக்கத்தோடே திரும்பி போயிருக்கிறார்கள். சந்தோஷமான ஒரு வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் போது இந்த அம்மா மட்டும் துக்கத்தோடு திரும்பி போவார்கள். அவருடைய இருதயத்தினுடைய ஒரு ஓரத்துல ஒரு துக்கம் எப்பொழுதுமே குடிகொண்டே இருக்கும். இது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, நான் இதை பெற்றுக்கொள்வேனா அப்படின்ற அந்த துக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்று குறிப்பிட்ட அந்த நாளிலே அந்நாள் தேவ சமூகத்திலே வந்துவிட்டு திரும்பி போகும்போது ஒரு அற்புதம் நடக்கிறது. அவள் இனி துக்கம் முகமாய் இருப்பது இல்லை, அவள் துக்கமுகமாய் இருக்கவும் இல்லை. நான் நம்புகிறேன், ஒருவேளை இந்த வருஷத்திலே சில மாதங்களை கடந்து வந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக உங்களுடைய இருதயத்திலே ஒரு துக்கத்தை யாராலும் மாற்ற முடியாததா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் அநேக நாட்களாய் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளை குறித்த துக்கம், உங்களுடைய குடும்பத்தை குறித்த துக்கம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த துக்கம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இனி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கமாய் இருப்பது இல்லை. இனி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கமாய் இருப்பதில்லை. அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த காரியத்தில் ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டாக போகிறது. அது ஒரு சாட்சியாக மாற போகிறது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் கர்த்தர் இந்த மாதத்திலே அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்து இதுவரையிலும் கொண்டிருந்த துக்கம் இந்த மாதத்தோடு சரியாக போகிறது. இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பது இல்லை. இனி அந்த காரியத்தை குறித்து துக்கப்படாத அளவிற்கு தேவன் உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்ற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இதை நீங்க எல்லாருமே விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். நான் பல ஆண்டுகளாக இந்த ஊழியம் ஆரம்பித்து ஒரு வருடம் தாண்டினதிலிருந்து கடந்த வருடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2022வது வருடம் வரைக்கும் ஒரு துக்கம் உள்ளுக்குள்ளே இருந்தது. சபைக்கான ஒரு சொந்த இடம் இல்லையே, என்ன ஊழியம் பண்ணினாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு அற்புதம் நடந்தாலும் இருதயத்தினுடைய ஒரு ஓரத்தில் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம நிலையாய் நிற்கிற ஒரு சொந்தமான இடம் இல்லையே. திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு துக்கம் உள்ளத்துல இருந்துட்டே இருந்துச்சு. இது தொடர்ந்துருமோ, இது கடைசி வரைக்கும் நம்ம இப்படிதான் துக்கப்படுவோமோன்னு நினைச்சோம். ஆனால் இந்த ஆண்டு 2023வது வருடம் நான் நம்புவேன், கர்த்தர் அந்த துக்கத்தை மறக்கிற அளவிற்கு, இனி அந்த காரியத்தை குறித்து நீ துக்கமாய் இருப்பது இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய திருச்சபைக்காக பண்ணின கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு கரங்களை தட்டி கொண்டு விசுவாசித்து கொண்டிருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ நெடுநாள் காத்திருக்கிற அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் இன்று மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். இனி அந்த காரியத்தை குறித்து நீ துக்கமாய் இருப்பது இல்லை. நீ எந்த காரியத்தை குறித்து பல வருடமாய் துக்கமாய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நமக்கு நடக்க போகிறது. தேவனே நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்த துக்கம் இந்த மாதத்தில் மாறப்போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க, என் எதிர்காலத்தை குறித்த துக்கம் மாறுவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் வேலை, என் வருமானத்தை குறித்த அந்த துக்கம் மறக்கிற ஒரு நாள், அந்த துக்கம் இல்லாமல் போகிற நாள், இனி நீங்கள் துக்க முகமா
துக்கமாய் இருப்பது இல்லை என்கிற வார்த்தை என் தலையின் மேலே. ஆமென் சொல்லுங்க. நீங்க அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இதை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய துக்கத்தை நீடிக்க பண்ணுகிறவர் அல்ல. நாம் துக்கத்தோடே நம்முடைய மரணத்துக்கு சந்திப்போம் என்க வைக்கிறவர் அல்ல. அதான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் இனி துக்கத்தோடே என்னுடைய சாவுக்கு நான் நெருங்குவேன். என்ன நீங்க துக்கத்தோடே அடக்கம் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். என்னுடைய சாகிற வரைக்கும் இந்த துக்கத்தை யாராலும் ஆற்ற முடியாது, யாராலும் எடுத்து போட முடியாது. நான் துக்கத்தோடே பாதாளத்துக்குள்ளே இறங்குவேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மரண நாளைக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பை சந்திக்க பண்ணி அவனுடைய இறப்பை துக்கத்தோட அல்ல, அவன் எல்லா பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு, அவருடைய பேர பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு எப்படி கல்லறைக்குள்ள போறார் அப்படின்னு சொன்னா, துக்கமாய் அல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன், பாஸ்டர் நான் துக்கத்தோடயே மறிச்சிருவேனோ, நான் மரணத்தை அப்படிதான் நான் சந்திப்பேனோ, இந்த கவலையோடயே போய் சேர்ந்துருவேனோ, என் பிள்ளைகளுடைய வாழ்வை நான் பார்க்க மாட்டேனா, உயர்வை நான் பார்க்க மாட்டேனா? இந்த பலிபீடத்திலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். யாக்கோபுக்கு கொடுத்த அதே வார்த்தையை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகிறார். கடைசி நாளிலே நீங்கள் ஒரு யோசேப்பை காண்பீர்கள். கடைசி நாளிலே உங்களுக்கான அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு கல்லறையை நெருங்குவேன் என்று நினைக்கிறீர்களோ, அதுல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் காண பண்ணி மகிழ்ச்சியோடு நீங்கள் கர்த்தரை சந்திக்க போகிறீர்கள். நாம் எல்லாரும் சந்தோஷத்தோடு ஆண்டவரை சந்திக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் இந்த 3வது மாதத்தில் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், இனி நீ துக்கமாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. கடந்த 1ஆம் தேதி இதை குறித்து ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். அது 1ஆம் தேதி சர்வீஸ்ல நம்முடைய கம்ஃபர்ட் யூடியூப் சேனல்ல கூட அந்த செய்தி இருக்கிறது. தேவைப்படுகிறவர்கள் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனை நீங்க இன்னொரு விஷயம் அது கேளுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் நேற்றைக்கு இரவுல கர்த்தருடைய சமூகத்திலே நான் வார்த்தைக்காக காத்திருந்த போது, ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலே தேவையற்ற துக்கத்தை சத்துரு விதைச்சிடறான். தேவையற்ற துக்கம். இன்றைக்கு ஒரு 3 தேவையற்ற அப்படின்னா நீங்கள் அதிகமாய் துக்கப்படக்கூடாத ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 11வது 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரத்திலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 11வது 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுகிறது எல்லாவற்றையும் கேள். இந்த 2வது வசனம் திரும்பி வாசி, 12வது வசனத்தை திரும்பி வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, எப்பா இந்த விஷயத்துல நீ துக்கமாய் இருக்க வேண்டாம், நீ இந்த விஷயத்துல துக்கப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசேஷமாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் சாராய்க்கு குழந்தை ரொம்ப லேட் ஆகுறதுனால அடிமை பெண்ணை சாராலே கொடுக்குறாங்க. அந்த அடிமை பெண்ணோடு சேருகிறார். அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. இப்போ இந்த சாராய் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, இல்ல இவளை கண்டிப்பா என் கூட வச்சுக்க கூடாது, அந்த அடிமை பெண்ணையும் அவனுக்கு பிறந்த பிள்ளையும் நீங்க வெளியே தள்ளுங்க, நாங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்க முடியாது, அவன் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா, நான் அவளை ரொம்ப நம்பினேன், ஆனா எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க, நான் வைக்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு அது மனசு வரல. எப்படி நம்ம வெளியே துரத்துறது, பச்சை குழந்தைய வச்சுட்டு இந்த அம்மா எப்படி வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு கலக்கத்தோட நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த பிள்ளையையும் அடிமை பெண்ணை குறித்து
சொன்னது உனக்கு என்னவா இருக்க வேண்டாம், துக்கமா இருக்க வேண்டாம். அவங்கள வெளியே அனுப்பும்படி சொல்றது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். நீ அனுப்பிடு, நான் அவர்களை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் அவங்கள பார்த்துக்குவேன், நீ அவங்களுக்காக துக்கமா இருக்க வேண்டாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நபரை குறித்து, மூணாவது ஒரு நபரை குறித்து துக்கமாய் இருப்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது. இதுல இந்த அளவை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மீறிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை தெரிந்த ஒரு நபருக்காக நம்ம துக்கப்படலாம், நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கலாம், அவர்களுடைய பாரங்களை நம்ம சுமக்கலாம். ஆனா அதே நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, அவர்களுக்காக மிஞ்சின துக்கம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அவர்கள் இப்போ அவங்க பொல்லாதவங்களா இருப்பாங்க, அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்கள். இந்த ஆகாரை பார்த்து தேவனுடைய தூதன் வழியிலே சந்தித்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. பொதுவாக வேதம் கூப்பிடும் போது நிறைய நேரத்தில் தாவீதே, மோசேயே, ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுறாரு. அப்படி ஒருவேளை சிலருக்கு பேரு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு, அவங்க அப்பாவுடைய பேரை, அவங்களுடைய நல்ல குணத்தை, இந்த மாதிரி உயர்வானதை எல்லாம் பேசி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சாராளை பேசும்போது கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, ஆகாரை கூப்பிடும்போது சாராளின் அடிமை பெண்ணாகிய. அப்போ என்ன நம்புறோம்னா, இடையில கொஞ்ச நாட்களில் நான் யாரு அப்படின்றத இந்த அம்மா மறந்துட்டாங்க. நான் எந்த ஸ்தானத்துல, சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா உயர்வையும் பதவியையும் பொறுப்பையும் தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சிலர் தலகால் புலியாம ஆடிடுவாங்க. அவ்வளவுதான், எனக்கு இந்த மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதையுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, யாரையுமே கண்ணுக்கு தெரியாது, எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, நான் தான் பெரிய ஆளு. ஒன்று நினைச்சுக்கோங்க, உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படுவது இன்னொருத்தரை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பதற்காக. ஆளுகை கையில கொடுக்கும் போது, என் கையில ஆளுகை வந்துருச்சு, என் கையில பதவி வந்துருச்சு, நான் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மனசு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாயிருவீங்க. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல எதற்காக அதை ஒப்பிட்டு காமிக்கிறார் அப்படின்னா, நீ ஒரு அடிமை பெண் என்கிறத நீ ஏன் மறந்துட்ட? நீ எஜமானனுக்கு மனைவியா மாறிட முடியுமா? நீ இந்த வீட்டுக்கு ஓனரா மாறிட முடியுமா? அவ்வளவுதான். உன்னுடைய எஜமாட்டியை நீ கண்டுக்கல, வேலைக்காரங்களை கண்டுக்கல, நீ எல்லாத்துலயும் ஹை ஹேண்ட் எடுத்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா? நீ அடிமை பெண்ணாகிய ஆகாரே. இப்போ ஆபிரகாமுக்கு மனசாட்சி ஒத்துக்கல, ஒரு பச்சை பிள்ளைய கொடுத்து ஒரு அம்மாவை தெரியாத ஒரு இடத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னு ஒரு துக்கம் உண்டாகிறது. அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ அவங்கள குறித்து ஓவரா துக்கப்பட வேண்டாம், நீ அவங்கள விட்டு நான் அவங்கள பார்த்துக்கிறேன். கவனிங்க, சிலருடைய வாழ்க்கையில இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணமே இல்லாத துக்கம், தேவையே இல்லாத துக்கம். இன்னொரு நபருக்காக நீங்கள் துக்கப்படுவதற்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு லிமிட்டேஷன் உங்களுக்கு வேணுங்க. எங்க அக்கா, எங்க அண்ணன் தன்னுடைய சகோதரனுக்காக இரத்த சம்பந்தமான உறவு, கண்டிப்பா நீங்க துக்கப்பட்டு தான் ஆகணும். தன்னுடைய சகோதரனுக்காக துக்கப்பட்டு ஜெபிப்பது தவறல்ல. ஆனா அந்த சகோதரன் பொல்லாதவன், அந்த சகோதரன் துஷ்டன், அந்த சகோதரன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடக்கிறவன், ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்குது. அந்த மனுஷன், அந்த நபர் ஆண்டவரிடத்துல வருகிற வரைக்கும் மாற்றம் வராது. அவன் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் சூழ்நிலை மாறாது. ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த ஆகாருக்காக நான் திறப்புல நிக்கிறேன், அந்த இஸ்மவேலுக்காக திறப்புல நிக்கிறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆனா ரொம்ப கவனமா இருங்க, மூணாவது நபருக்காக துக்கப்பட்டு உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க, உங்க சுகத்தை இழந்துடாதீங்க. ஆமென். பக்கத்துல கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, இன்னொருத்தருக்காக துக்கப்படுவதற்கு ஒரு அளவு இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொருத்தருக்காக துக்கப்படுறதுக்கு கவனிங்க. கப்பல் பிரயாணத்தில் போகிறது, ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றாரு, நீ எங்க போனோம்? நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோனா எங்க போயிட்டு இருக்கிறாரு? தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கிறாரு.
அப்போ அந்த கப்பலிலே இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து அந்த கப்பல் மூழ்கத்தக்கதாக காற்றுல பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. அப்போ அவங்க என்னென்னமோ பிரயாசம் பண்றாங்க, எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு அவங்க தேடி பார்க்கறாங்க. அவங்க தேடி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? யோனா தான் காரணம்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆனா இப்போ யோனா, உனக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்றான், என்ன தூக்கி கடல்ல போடுங்க சரியாயிருன்னு சொல்லிட்டான். ஆனா இவங்களுக்கு மனசாட்சி, வேண்டாம், இந்த பச்சை புள்ளைய தூக்கி கடல்ல போட்டா என்ன ஆகும்? எப்படி இவன் போவான்? இவன் வாலிப பையனை நம்ம கொல்லணுமா? நிறைய தாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்ப அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தூக்கி பொருள்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, சமுத்திரம் தன்னுடைய அலையை விட்டு அது ஓயவே இல்லையாமா. ஆனா எப்போ அவனை தூக்கி கடல்ல போட்டாங்களோ அப்பவே சமுத்திரம். ஆனா வேதம் சொல்லுது, யோனாவையும் ஆண்டவர் கைவிடல. யோனாவை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அம்மா ஐயா, ஒன்று நினச்சிக்குங்க, சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுறவங்கள போல நம்ம ரொம்ப பிடிச்சி வச்சுருப்போம். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் எப்படி விடுவேன்? எனக்கு ரத்த சம்பந்தம் இல்லை, என் அண்ணன் இல்லை, என் தம்பி இல்லை, என் கூட பிறந்தவன் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லை, நான் எப்படி விடுவேன், நான் எப்படி விடுவேன்? ஒன்று நினச்சிக்குங்க, நீங்கள் விட்டாதான் கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற மீனிலேயே அவங்க போக முடியும். எத்தனை நாள் உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அது முடியாது உங்களால. இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கு நம்ம ஜெபிக்க முடியும், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், அவர்களுக்காக உபவாசம் இருக்க முடியும். ஆனா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியாது? கட்டிட முடியாது. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன டீல் நடக்குது அப்படின்னு யாருக்கு தெரியாது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அது நமக்கு தெரியாது. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, என்ன வார் நடந்துட்டு இருக்குது, கர்த்தர் அவனிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவர் அவனை எதுல இழுக்கிறாருன்னு நமக்கு. ஆனா நம்ம நிறைய பேர் மூணாவது மனுஷனை போய் நின்றுட்டு ஆண்டவரை விட ரொம்ப இறக்க மாதிரி பண்ணுவோம். பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் அப்படின்னா, கர்த்தரை விட, அம்மா நீங்க பெத்தது உண்மைம்மா, ஐயா நீங்க உங்க பிள்ளைய வளர்த்துனது உண்மை, கண்டிப்பா பிள்ளையினுடைய பாசம் உங்களை விட்டு போகாது, உங்க பிள்ளை மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் உண்மையானது, ஐயா உங்க பாசம் உண்மையானது. ஆனா அதே நேரத்தில் நீங்க யாருடைய கரத்துல பிள்ளைய கொடுக்கணும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. உங்க சித்தப்படி அவனை நடத்துங்க ஆண்டவரே, உங்க விருப்பப்படி அவனை நடத்துங்க ஆண்டவரே, அவனை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. ஆனா நான் என் பிள்ளைக்காக ஒன்று மட்டும் ஜெபம் பண்றேன், என் வயிற்றுல அவன் பிறந்து நான் வளர்த்துனதுனால அவனை கைவிட மட்டும் ஆண்டவரே, அவனை தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க ஆண்டவரே. நீங்க வந்து மோசையினுடைய முகத்தை பார்ப்பீங்கல்ல, சாமுவேலுடைய முகத்தை பார்ப்பீங்கல்ல, அவங்க முகத்தை பார்த்து ஒரு அற்புதம் செய்வீரானால் என் முகத்தை பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணலாம், திறப்புல நிக்கலாம், அழலாம். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இன்னொருத்தரை குறித்த துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப தொடரக்கூடாது. நான் இந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு கணவனார் வந்து என்னை சந்தித்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் நான் வந்து ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, எனக்கு வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டில் நான் ரொம்பலாம் வர்றதில்ல, ஆனால் எங்கள் வீட்டில் ஓயாமல் உங்கள் செய்தி ஓடிட்டே இருக்கும் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் உங்கள் மூஞ்சியே பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எங்கள் மனைவி வந்து ரொம்ப உங்கள் செய்தியை தான் பார்ப்பாங்க, ஆனால் வந்து இன்றைக்கி நான் சாப்பாடே சாப்பிடலை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் பிரதர் சாப்பிடல? இன்றைக்கி காலையிலேருந்து நான் சாப்பிடலை பாஸ்டர் அப்படின்னாரு. நான் மட்டும் இல்லை பாஸ்டர், என் வீட்டில் 2 குழந்தைங்களும் சாப்பிடலை, அவங்க 2 பேருக்கும் 50 ரூபா கொடுத்து இன்னைக்கு கேண்டீனில் நான் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு. ஏன் என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அது ஒன்றுமே இல்லை பாஸ்டர், என் ஒய்ஃபினுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான், மோசமான பையன், குடிகாரன், அவன் ரொம்ப பெரிய பொறுக்கி மாதிரி, அவன் எங்கே போனாலும் ஒரு சண்டையை இழுத்துட்டு வந்துடுவான், அடிதடி, ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப மோசமானவன். அவன் பேர் கேட்டாலே நம்மளே தப்பாக நினைப்பாங்க. இப்போ வந்து சமீபத்தில் ஒரு அடிதடி வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. அவன் 10 நாளாக ஜெயிலில் இருக்கிறான். இந்த 10 நாளும் இந்த வீட்டில் இருக்கிற இந்த அம்மா எங்களுக்கு கூட சோறாக்காம தலையை பிரித்து போட்டுட்டு வீட்டில் ஒரு மூலையில் அழுதுட்டே உட்காந்துருக்கிறப்பா. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில பாஸ்டர். நான் வந்து திட்டவா இல்லைன்னா சந்தோஷப்படவா, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இவ இப்படி இருந்தான்னா நாங்கள் எப்படி பாஸ்டர் சாப்பிட்றது? நான் வந்து அவங்க அண்ணன் தம்பி வேணும், ஓகே, அவங்க சொந்தக்காரங்க வேணும், நான் வேண்டான்னு சொல்லலை, தம்பி மேலே பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை.
ஆனா எங்க குடும்பத்தையே கவனிக்காத அளவு இருக்கு. இப்படி ஒரு பாசம் இருக்கிறது சரியா தப்பா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. என்னால் அவர் ஒரு பதிலுமே சொல்ல முடியல எனக்கு. பிரதர், இல்லை பிரதர், குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், நான் உங்கள்கிட்ட வேணா பேசுறேன், நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, கல்யாணமாகி குழந்தைய பெத்தெடுத்தாலும் புருஷன் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அண்ணன் தம்பி பாசத்தை விட்டுறவே முடியல, அத்தை மாமா பாசத்தை விட்டுறவே முடியல, இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற அந்த அந்த அன்பை விட்டுறவே முடியல. நான் சொல்றேன், அன்பு வேண்டாம், நீங்க எல்லாருமே வந்து வித்தியாசமா நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு தெரியுமா, ஒரு வரைமுறை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க துக்கப்பட்ட உடனே உங்க தம்பி மாறிட்டானா? நீங்க துக்கப்பட்ட உடனே உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்துருச்சா? நீங்க அதற்கு மாறாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அந்த மனுஷனை தொட்டுருங்க, அந்த மனுஷனை விடுதலை ஆக்குங்க, அந்த மனுஷன் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும்னு ஜெபம் பண்றது தவறல்ல. ஆனா இன்னொருத்தருடைய துக்கத்தை நம்முடைய மனதிலே சுமப்பதில் ஒரு வரைமுறை கண்டிப்பாக வேண்டும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னொருத்தருடைய துக்கத்தை உங்க மனசுல சுமக்கிறதற்கு சொல்லுங்க ஒரு வரைமுறை கண்டிப்பாக வேண்டும். அதுல போய் ஏன் ஆண்டவரேன்னு சண்டை போட்டுட்டு கேட்கல. ஆபிரகாமா மாதிரி போய் வழக்காடிட்டு இருந்துடக்கூடாது. ஆபிரகாமா அப்படிதான் வழக்காடி இருப்பார். ஆண்டவரே ஆகார், அப்ப என்ன 2 பொண்டாட்டியோட வாழ போறியா? ஹலோ, அதான் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி போயிடுச்சு பாருங்களேன். அங்கேயா இங்கேயா, இதுவா அதுவா, இது இந்த எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், யாரையுமே மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஆபத்து. நான் ஒரு விஷயம் பைபிள் காலேஜில் தாடி வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வளர்ந்தாலே இந்த தாடியை சேவ் பண்ணிடணும். அப்போ வந்து இந்த ஒரு வாரம் அப்போல்லாம் வந்து தாடி வைக்கிறது ரொம்ப பிரியம், ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு வாரம் அந்த வார்டன் வந்து கவனிக்கவே இல்லை, தாடி லைட்டாக முளைச்சிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த ஒரு வாரம் தாண்டி அவர் பார்க்குறாரு, தாடி இருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா ஒன்றுமே சொல்ல, ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம காலேஜினுடைய டைரக்டர் அவர்கிட்ட போய் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பெஞ்ச் தாடி வச்சு சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டாரு. அவர் என்னை கூப்பிட்டு எதுக்கு கூப்பிட்றாருன்னே எனக்கு தெரில. எப்போவுமே அவருடைய பைக்கு கழுவுறதுக்கும் கார் கழுவுறது தான் என்னை கூப்பிடுவார். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஏதோ பைக்கு கார் ஏதோ கழுவணுமா இருக்குன்னு நினச்சிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக ஓடி போகிறேன். போனால் என்கிட்ட ஒரு கதை சொன்னார். என்ன கதை சொன்னால், ஒரு முனிவர் இருந்தாராமா அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு முனிவர் இருந்தாராமா அப்படின்னு ஆரம்பித்தார். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் டைரக்டர் நம்மகிட்ட போய் முனிவர் இருந்தாராமான்றாரு. உடனே எனக்கு வித்தியாசமாக, ஒரு முனிவர் இருந்தாராமா, அவருடைய தாடிக்குள்ளே ஒரு எறும்பு ஏறிடுச்சாமா. அப்போ வந்து அவர் நினச்சாராமா, ஐயோ இந்த தாடியில் இருக்கிற எறும்பை நம்ம கொல்லக்கூடாது, இதை உயிரோட காப்பாற்றணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சாராமா. கையை வச்சு எடுத்தால் அந்த 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 எறும்பு செத்து போயிடும், அதனால ஒன்று பண்ணுவோம், நம்ம போய் இந்த தாடியை அந்த எறும்பு கூட்டுக்குள்ளே கொண்டு போய் அது இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது இறங்கி போயிடும்னு நினச்சி அதை கொண்டு போய் அந்த தாடியை எறும்பு கூடுக்குள்ளே கொண்டு போய் வச்சாராமா. வச்ச உடனே மொத்த எறும்பும் உள்ள ஏறி வலி தாங்க முடியாம ஒன்ன கொல்றதுக்கு மொத்தத்தையும் கொல்ல வேண்டியது வந்துச்சாமா அப்படின்றாரு. எனக்கு இன்னும் சுத்தமா புரியல, என்னடா இவர் இப்படி இந்த சம்பவம் எதுக்கு சொல்றாரு. கடைசியில் சொல்றாரு, நீயும் இப்படி தாடி வச்சிருந்தன்னா ஓ நிலைமையும் இப்படிதான்னாரு. அப்போ வந்து ஓ புரிஞ்சிருச்சு, சரி 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 அப்படின்ட்டு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் ஒருத்தரை காப்பாற்றுறேன்னு நினச்சி உங்களை நீங்கள் அழிச்சிடக்கூடாது. புரியுதுல்ல? ஒரு விஷயத்தை ஒரு நபர்களை காப்பாற்றணுன்றதுக்காக உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. அதுக்காக பாஸ்டருக்கு பாசமே இல்லையா, பாசத்தை வேணான்னு சொல்றாரான்னு நினைக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா மோசேயை ஆண்டவர் வந்து 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுதான், ஒரு வார்த்தை ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சுன்னா, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு தாங்க முடியல. எத்தனையோ பேர் அமைதியா இருந்த போதிலும் இவன் அமைதியா இல்ல. அந்த ஒண்ணு ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. பரவாயில்ல, நீ உனக்கு வந்து ஜனங்கள் மேல பாசம் இருக்குது, நீ பாசம் இருக்கிறவங்க தான் ஜனங்களை நடத்த முடியும். இன்னொன்னு சொல்ற ஆண்டவர், அந்த ஜனங்களை எல்லாம் நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொல்லும் போது, இல்ல ஆண்டவரே நீர் அப்படி எடுக்கிறதா இருந்தா என் பேரை கிறுக்கி போடுங்க, ஆனா என் ஜனங்களை விடுதலை ஆக்குங்கன்னு திறப்புல நின்றான். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம திறப்புல நிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம், நமக்கு ஜனங்கள் மேல எல்லா சொந்தங்கள் மேலேயும் ஆசை வர வேண்டும், விருப்பம் வர வேண்டும். ஆனால் ஒன்று, நீங்க ஓவரா மற்றவர்களுக்காக துக்கப்படுவீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பார்த்தா. கேட்கல? நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது.
ஆமாம், கல்யாணமாகி இவங்க பையனை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அவன் கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன பாசம் தெரியுமா? தன்னுடைய தம்பி மேலே அவ்வளோ பாசம், அண்ணன் மேலே அவ்வளோ பாசம். அவ்வளோதான், விட்டா வீட்டில் அவருக்கு சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த சொத்தையும் கொடுத்துருவாங்க, பத்திரத்தை தூக்கி கொடுத்துருவாங்க, அவருக்கு தெரியாமலே கொடுத்துருவாங்க. நீ வச்சுக்க தம்பி, நீ போய் கடனை கட்டிட்டு வா தம்பி அப்படின்னு. அப்போ உங்க தம்பியை, உங்க கணவனாரை விட யார் மேல பாசம் அதிகம்? சத்தம் வரலையே. மனைவியை விட யார் மேல பாசம் அதிகம்? நிறைய மனைவிங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்களேன், வர்ற டேட் அவர் சொல்ல மாட்டாராமா, வர்ற டேட்டை சொல்ல மாட்டாராமா. ஆனால் வர்ற டேட்டை யாருக்கு சொல்லுவாராமா? அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்கா தங்கச்சியும் சொல்லிடுவாராமா. அவங்க ஏர்போர்ட்டில் வந்து பார்த்து ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு வாங்கிடுவாங்க. அவர் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே அங்கேயே செட்டில் பண்ணிட்டு 3 நாள் தாண்டிட்டு ஐயா ஃபோன் பண்ணுவாராமா, நான் வரப்போறேன், இல்லை நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ இன்னும் யார் மேல பாசம் வரல? தன்னுடைய மனைவி மேலேயோ தன்னுடைய பிள்ளைங்க மேலேயோ பாசம் வரல. ஆனா யார் மேல பாசம் இருக்குது? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பாசம் கொஞ்சம் சரியாயிட்டோம். ஹலோ, ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு கவுன்சிலிங் போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு சந்திக்கிற பிரச்சனையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த பாரியா, வருஷத்துக்கு 3 மாசம் எங்க அப்பா வீட்டில் தான் நான் இருப்பேன். வருஷத்துக்கு அவங்க மாமனார்ட்ட போய், ஐயா உங்க பொண்ணு இப்படி சொல்றா, வருஷத்துக்கு 3 மாசம் எங்க அம்மா வீட்டில் தான் நான் இருப்பேன், எங்க அப்பா வீட்டில் தான் நான் இருப்பேன்னு சொல்றா, இது எப்படிங்க ஏன் நியாயம்னு கேட்டா, ஆமாப்பா என் பொண்ணு வருஷத்துக்கு 3 டைம் என் வீட்டில் தான், அந்த 3 மாசம் நான் எப்படிங்க சோறு தின்னுவேன்? உடனே அவன் சொல்றான், அதான் கேன்டீன் இருக்குல்ல. ஆனா என் பிள்ளைய விட்டு நான் பிரிஞ்செல்லாம் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது மாப்பிள்ள. என் பிள்ளைய விட்டெல்லாம் பிரிஞ்சிருக்க முடியாது. எனக்கு நான் ரொம்ப பாசக்காரன், நான் ரொம்ப பாசமாக வளர்த்துட்டேன், நான் செல்லமாக வளர்த்துட்டேன். ஒரு பொண்ணு 3 மாதம் அவள் என் வீட்டில் இருப்பா, 7 மாதம் 8 மாதம் உங்க கூட இருக்கட்டும். இது என்ன குடும்பம்? இதுக்கு பேர் பாசம். இது அப்போ கடைசியில் அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் 3 மாசம் எனக்கு ஹோட்டலில் சாப்பிட தெரியும், எனக்கு திரும்பி 11 மாசம் எனக்கு சாப்பிட தெரியாதா பாஸ்டர்? எனக்கு ஹோட்டல்லே சாப்பிட தெரியாதா? அந்த 3 மாசம் நான் என்ன பண்ணாலும் பரவாயில்லையா? அந்த 3 மாசம் நான் எங்க போனாலும் பரவாயில்லையா? அப்போ கேட்க மாட்டாங்களா எனக்கு? அப்போ குடும்பம்னு ஒன்று வேண்டாமா? அந்த 3 மாசம் அந்த பையனை எங்க படிக்க வைக்கிறது? அதுக்கு தான் என் பையனை அங்கே வேண்டாம், இங்கே சேர்த்து விடலாம், அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. இது நான் சொல்றேன், இந்த புத்தியை கொண்டு போய் எங்க அடமானம் ஏதாவது வச்சிருவாங்களோ, இல்லை மூளையை கழட்டி எங்காவது அடமானம் கொடுத்துட்டு வந்துருவாங்களான்னு தெரில. இல்லை, இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மூளை இருக்கிறவங்க இப்படி பண்ணுவாங்களா? என்னுடைய குடும்பம் முக்கியம், என்னுடைய கணவனார் முக்கியம், என்னுடைய பிள்ளை முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை, அம்மா உங்களுடைய பாசம் புரியுது, அப்பாவை பிரிய முடியல, அம்மாவை பிரிய முடியல, காலங்கள் தாண்டும் போது, சூழ்நிலைகள் தாண்டும் போது கண்டிப்பாக நம்ம பிரிஞ்சுதான். இன்னைக்கு யாருக்காக ஆன ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க துக்கம் நியாயமான துக்கமா இருக்கணும், உங்களுடைய துக்கம் சரியான துக்கமா இருக்கணும், உங்களுடைய துக்கம் ஒரு நாளும் தவறாய் போகக்கூடாது. தவறான துக்கம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அந்த துக்கத்தோடு நீங்க தான் மாண்டு போவீர்கள், அதற்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால சில துக்கத்தை என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம சுமந்திரவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா துக்கத்தையும் நான் சுமந்திர முடியாது, எல்லா துக்கத்தையும் நான் சுமந்திர முடியாது. ஆமேன். ஸோ மற்றவர்களுக்காக நீங்கள் துக்கப்படுகிறதுல ஒரு வரைமுறை வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சிலரை எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ரொம்ப இயேசு கிறிஸ்துக்கே அவங்க தகப்பனாக மாறிடுவாங்க. இயேசு கிறிஸ்து கூட தூரத்தில் தான் நிற்கணும் அவங்க இறக்கத்தை பார்த்து. நிறைய நேரத்தில் எப்பா என் பாசத்தோட உன் பாசம் ரொம்ப பெருசாக இருக்கு ஏசப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார் போல அவங்கள பார்த்து. அவ்வளோ பாசம். எங்கே 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 என்னன்னு கேட்டால் கூட வேலை பார்க்குறவன் இந்த மாதிரி அப்படின்னா, என்னப்பா இப்போ நடந்துச்சு, என்ன பிரச்சனை உங்கள் கூட வேலை பார்க்குற பையனுக்கு பொண்ணுக்கு? சரி ஓகே பரவாயில்ல ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. சரி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை மறந்துட்டேன், பிள்ளை எடுக்கிறதையே மறந்துட்டேன், கணவனுக்கு காஃபி கொடுக்கறதுக்கே மறந்துட்டேன், மனைவியை நினைக்கிறதுக்கே மறந்துட்டேன். இதெல்லாம் எங்கே போய் விடும் தெரியுமா? இந்த 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 பாசம் எங்கே போய் விடும் தெரியுமா? இது ஒரு சரியான பாசமே கிடையாது. ஒரு உண்மையாய் பாசம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படிப்பட்ட பாசத்தில் இருக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு பாசத்திலேயே ஒரு ஞானம் இருக்கும். பாசம் யார்கிட்ட எப்போ எங்க காமிக்கணும்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியாதவங்க நான் சொல்றேன், இந்த சோல்டை ஆத்மா பிணைப்பு, ஆத்மா பிணைப்பு தான் இப்படிப்பட்ட பாசம். கூட வேலை செய்யறவங்கள விட முடியல, அம்மா விட முடியல, அப்பா விட முடியல. நான் சொல்றேன், அப்படி இருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே கூடாது. இல்ல அப்போ அப்படின்னா ஒரு பையனுடைய வாழ்க்கையை நீங்க வீணடிச்சிடலாமா? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடலாமா? அந்த பொண்ணு அம்மா அப்பாவை விட்டு தானே வந்துருச்சு, அந்த பையன் அம்மா அப்பாவை விட்டு தானே வந்தாங்க. இது உடனே தப்பா நினைச்சுறாங்க, அம்மாவை நேசிக்க சொல்லல, அப்பாவை நேசிக்க சொல்லல அப்படின்னு சொல்லல, அப்படின்னு சொல்லல. நீங்கள் துக்கப்படுவதற்கு நியாயமான சரியான காரணம் கண்டிப்பாக அவசியம். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இந்த பிசாசுக்கு ஒரு பெரிய தந்திரம் இருக்குது. என்ன தந்திரம்னா, நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்ற ஒரு தந்திரம். என்ன தந்திரம்? ஆனா முன்னாடி வச்சிருக்கிற பிரியாணியை கூட காரத்தினால கண்ணீரோட சாப்பிடலாங்க, தப்பு இல்லைங்க. காரம் அதிகமா இருக்கு, கண்ணீரோட சாப்பிட. ஆனா முன்னாடி வச்சிருக்கிற பிரியாணியை சந்தோஷமாவே சாப்பிடாத அளவுக்கு உங்க குடும்பத்தில் அப்படி என்ன நடந்துருச்சு? கர்த்தர் உங்களை எதுல குறை வச்சாரு? சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமாவே நீங்க இருக்க மாட்டீங்களாமா பிரதர்ஸ்? நீங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க, நீங்க சிரிக்க மாட்டீங்களா? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உங்களுக்கு மட்டுமா? எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே வந்திருக்குது. ஆனா சத்ரு தேவையில்லாத காரியத்தெல்லாம் உங்க முன்னாடி காமிச்சு உங்க சந்தோஷத்தை பறிக்கும் போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலருக்கு தேவையில்லாத ஒரு துக்கம் வரும் பாருங்க, திடீர்னு போய் உட்காரும் போது அப்படின்னு நினைக்கும் போது, என்னடா வாழ்க்கை இது, எங்க போயிட்டு இருக்குது? ஒரு விரக்தி, ஒரு அப்படியே ஒரு பெருமூச்சு. இப்போ உனக்கு என்ன ஆகி போச்சு கேட்டா அப்பதான் பாக்கெட்டுக்குள்ள சம்பள பணம் இருக்கும். ஹலோ, அப்பதான் பாக்கெட்டுக்குள்ள சம்பள பணம் இருக்கும். ஆனா ஒரு பெருமூச்சு. பிள்ளை இருக்கும், மனைவி இருப்பாங்க, கணவன் இருக்காங்க, வீடு இருக்கும், சுத்தி எல்லாமே இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இது இப்ப கூட பரவாயில்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆவிக்குரிய சோகம்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா? என்ன சோகம் கேட்கல அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க சிரிக்க கூடாது, எப்பவும் எப்படிதான் இருக்கணும், அப்படி ஒரு ஸ்பிரிட் உள்ளுக்குள்ள மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. நிஜமா தான். நீங்க முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இருப்பாங்கல்ல அம்மா அப்பாங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க, சோகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஜோக் சொன்னா கூட, சீ இயேசுவின் நாமத்தில் இப்படி பேசுறீங்க, எப்படி இப்படி பேசலாம், எப்படி உங்களுக்கு இப்படி சிரிக்க தோணுது, எப்படி இப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்க தோணுது? அம்மா பில்டப் பண்ணுவாங்களே ஒரு பில்டப். ஓ, நம்ம நினைப்போம் நம்ம அப்போ எப்பவுமே சோகமா தான் இருக்கணும் போல தெரியுது. நம்ம சிரிக்கிறது ஏசப்பாவுக்கு கேட்கல, நம்ம சிரிக்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்காது போல தெரியுது. ஏ வாய் மூட்டப்பா, சிரிக்காதப்பா. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறதே ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆவிக்குரிய துக்கம்னு ஒன்று இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகள். யாராவது ஒருத்தர ஆண்டவர் வந்து ஜெபிக்க சொல்லலாம். ஒரு 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 பிரசன்ஸ் ஆண்டவர் தரும்போது அந்த ஜனங்களுக்காக அப்படியே திறப்புல நிக்கலாம், ஆண்டவருடைய அன்புல மூழ்கி சோகமாகலாம். அதான் சூலமித்தியா சொல்லும்போது சொல்றாருல்ல, அவருடைய நேசத்தால் நான் என்ன ஆனேன், சோகமானேன். ஆண்டவருடைய அன்புல ஒரு சோகம் இருக்குது. அதுவும் வெளியில நமக்கு சோகமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், அந்த சோகமும் நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே சொர்க்கமா இருந்தது மாதிரி இருக்கும் வைங்களேன். அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சோகம், அந்த ஸ்பிரிச்சுவல் சோகம்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா. ஹல்லேலூயா. நான் இனி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருக்காக துக்கமா இருக்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, சீக்கிரமாக வேகமாக நம்ம வந்து கடந்து போகலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 9வது 10வது வசனம் எடுத்தீங்களா? யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம், 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர்
என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவருக்கு அருளினார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற செய்தியினுடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத துக்கங்கள், இல்லைன்னா நமக்கு தேவையற்ற துக்கம். நம்பர் 1, முதலாவதாக மற்றவர்களுக்காக துக்கப்படுவதில் கண்டிப்பா என்ன இருக்கணுமாமா? கேட்கல, ஒரு வரைமுறை இருக்கணும். இப்போ இரண்டாவதாக இந்த இடத்துல யாபேசை குறித்து வாசிக்கிறோம். அப்போ அவனை பெற்றெடுக்கும் போது அவனுடைய தாய் எப்படி பெற்றெடுத்தாலாமா? துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். எப்படி பெற்றெடுத்தாள்? கவனிங்க, எத்தனையோ தாயார்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுத்திருக்கிறாங்க? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது என்கிறது துக்கத்தோட அல்ல. அந்த வலி வேற அந்த தாய்க்கு துக்கமா இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையினுடைய முகத்துல அந்த தாயார் பார்க்கும்போது அவ்வளவு நேரம் அந்த தாயார் பட்ட வலி அப்படியே மாறிடுது. அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஏன்னா ஒரு புதிய ஜீவன் உலகத்துல வந்துருச்சு. அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஆனா ஒரு சந்தோஷமான தருணம். ஆனா சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா வறுமையா இருக்குது, ஆசீர்வாதமே இல்லை, அந்த பிள்ளைய வளர்த்தவே முடியல. இப்ப அந்த தாயார் துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களாமா? யாபேஸ் என்று பேர் வைத்தார்கள். கவனிங்க, சந்தோஷமான ஒரு இடத்திலே துக்கமாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமற்றது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமாய் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல துக்கமாய் இருப்பது கர்த்தருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழுகிறவர்களோட சேர்ந்து. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறவர்களோட சேர்ந்து அழுவோம். எப்படி அழணுமாமா? சாவு வீட்டுக்கு போனா சைடில் பார்த்தீங்கன்னா கேன்னு சிரிச்சுட்டு பண்ணிருப்பாங்க. எங்க மரண வீட்டுக்கு போனா சிரிக்கலாமாங்க உங்களுக்கு? சொல்லுங்க. ஒரு துக்க வீட்டுக்குள்ள போறோம், அங்க போய் கதை அடிச்சு சிரிக்கலாமா? அங்க போய் அவ்வளோ கதை அடிப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பயங்கர ஸ்பிரிச்சுவல், நான் எல்லாம் சாவுக்கு அழமாட்டேன். ஏன் அழணும்? கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு. என்னங்க இது பேச்சு? ஆண்டவரே துக்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணாராமா? கேட்கல. லாசரு மரித்து போன செய்தியை கேட்டு அவன் மரித்து போனதுனால இயேசு யாரு? இயேசுவே கண்ணீர் விட்டார். அப்ப அவருக்கு பாசம் இருந்திருக்கு, கண்ணீர். ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன வராது? கல்லா. இந்த சாவு வீட்டில், இந்த மரண வீட்டில் அழக்கூடாதுன்ற சத்தியம் எனக்கு பொருத்தமான சத்தியமே இல்லைங்க. மரண வீட்டில் அழக்கூடாதுன்றாங்கல்ல, இல்ல, அவர் நித்தியத்தில் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற சந்தோஷம் நம்முடைய மனசுல இருக்கலாம், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒரு மனிதனை இந்த உலகத்துல பிரிகிறது அப்படின்றது நீங்க நினைக்கிறது சாதாரணம் நினைக்கிறீங்களா? நம்ம கூட வாழ்ந்து, நம்ம கூட சாப்பிட்டு, நம்ம கூட டிராவல் பண்ணி திடீர்னு ஒருத்தரை ஒரு நாள் பறி கொடுக்குறோம் அப்படின்னும் போது என்ன சாதாரணமா? அது ரொம்ப கஷ்டம் இல்ல அது. அப்போ நமக்கு அப்படி அழுகிறவங்களை பார்த்தா சிலருக்கு அவ்வளவு விசுவாசமே இல்லை. உனக்கு ஃபெய்த்தே இல்லை, அவங்க கர்த்தருக்குள்ள போயிருக்க மாட்டாங்களா? நீங்க ஏன் அழுறீங்க? இது என்னங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உபதேசம்? இது என்ன உபதேசம்? இல்ல 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 இல்ல, அழுகிறவர்களோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணுமாமா? இல்ல ஓவர் அந்த மாதிரி இந்த ஓவர் நம்பிக்கை, ஓவர். சிலர் பார்த்தீங்கன்னா, சில துக்க வீட்டுக்கு பார்த்துருக்கிறேன், அப்பா மரணம் அடைஞ்சிருப்பாரு, ஒரு சின்ன இளம் வயதானவங்க மரணம் வச்சிருப்பாங்க. இவங்க தைரியமா நின்றுட்டு பிரைஸ் தி லார்ட், வாங்க உட்காருங்க, எடுத்துருவோம், எப்படியும் 2 மணி நேரத்தில் எடுத்துருவோம், இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணலாமா, இந்த நிகழ்ச்சி இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, உங்க விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், உங்க ஃபெய்த்தை நான் கனம் பண்றேன். ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு கல் நெஞ்சக்காரங்களா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க. கேட்கல? நம்ம மனுஷங்க தானே, இதுக்கு நேர ஏட்டிக்கு பூட்டி. ஆனா யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்தாங்கன்னா இவங்களால என்ன பண்ண முடியாது? பொறுக்கவே முடியாதுங்க. அது எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? அது எப்படி நீ மகிழ்ச்சியா இருக்கலாம்? அதுக்குள்ள ஒரு குட்டி கலாட்டா பண்ணி, இந்த நம்முடைய திருச்சபையினுடைய இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 17 ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். அப்போது எல்லாம் சைன் எல்லாம் போட்டு அப்படியே முடிஞ்சு, அப்படியே சேரில் எல்லாரும் உட்காந்து ஒரு டீ, ஒரு பப்ஸை ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கும் போது ஒரு அம்மா இதே குரல்ல ஆரம்பிச்சாங்க.
எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ மகிழ்ச்சியா, அவ்வளோ சந்தோஷமா, ரொம்ப சூப்பரா அது நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கும் பயங்கரமான பெரிய சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் ஒன்றும் சேர மாட்டாங்க. ஒன்றும் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்குறோமே, ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோமேனு சந்தோஷம். ஒரு அம்மா ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எல்லாம் திரும்பி 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 பார்த்தா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேர் ஓடி பக்கத்தில் போனாங்க. என்னம்மா இப்போ நடந்துச்சு? இல்லை இல்லை, அவங்க வீட்டுக்காரர் இறந்துருக்காரு. எப்போ? 11 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ? ஞாபகம் வந்தது தப்பு இல்லம்மா, ஆனா இந்நேரத்துக்கு ஞாபகம் வரல. அம்மா அம்மா ஞாபகம் வந்தது தப்பு இல்லை. ஏன்னா உங்க கூட வாழ்ந்தவர் இன்னைக்கு அவங்க இல்லை. நீங்க மிஸ் பண்றீங்க, எனக்கு தெரியுது, கஷ்டம். நான் ஒத்துக்கிறேன், உங்களுடைய அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் அழுது ஒப்பாரி வச்சா, உண்மையிலே சொல்றேன், டீயை நிறைய பேர் அங்கேயே வச்சுட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமா வந்தது. அப்படியே ஒரே நிமிஷத்துல எல்லாருக்குள்ளேயும் துக்கமாகி, அப்படியே கவலையாகி, அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. விடுங்களேன். அப்போ இந்த வேலை செய்யலாமா? அம்மா 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 இந்த வேலை செய்யலாமா? இந்த பிள்ளை வீட்டில் இருக்கும்போது நீ எல்லாம் இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. நீ எவனையாவது ஒருத்தனை கூட்டி இழுத்துட்டு ஓடினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. கரிச்சு கரிச்சு கொட்டும் அந்த அம்மா அந்த பொண்ணை. ஆனால் ஒரு நல்ல மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுக்கும்போது ஏங்கி ஏங்கி அழும். அந்த அந்த பிள்ளைக்கும் இவளுக்கும் ஒரு மைல் தூரம் கூட இருக்காது. மனசுக்குள்ள முழுக்க இது போய் தொலைஞ்சா பரவாயில்லப்பா சாமி, இது பயங்கர போராட்டமாக இருக்குது நமக்கு. மனசுக்குள்ள அப்படி போ போ, நீ போய் அவனையாவது ஒழுங்கா வச்சுக்கோ, கண்ணீர் வடிக்க வச்சிடாத. ஆனால் வெளி தோற்றத்துக்கு என்ன தெரியுமா, அப்படியே ரொம்ப அப்படியே பாசமா ரொம்ப அழுது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமா இருக்கிற இடம் உங்கள் நிமித்தம் என்ன ஆயிடக்கூடாது. கேட்கல, உங்களுக்குள்ள 1000 துக்கங்கள் இருந்தால் கூட அதை நீங்க என்னவா அவங்களுக்கு முன்னாடி காமிச்சிடக்கூடாதுன்னா துக்கமா இல்லை. வேதம் சொல்கிறது, சந்தோஷப்படுகிறவர்களோடே சேர்ந்து. கேட்கல, செய்வீங்களா நீ அதை? உங்களால் அந்த இடத்துல என்ன வரக்கூடாது. கேட்கல, அதான் தன்னுடைய பிள்ளை மரித்து போய் கிடக்கிறது, சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இந்த அம்மா அந்த இடத்துல அவங்க தான் அதை லீட் பண்றாங்க, அந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கணவனார் மரித்து விட்டார் என்கிற செய்தி அவங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப அன்பானவங்க 2 பேரும். எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா தான் போவாங்க, ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனா அது ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. அப்ப அந்த அம்மா ஒரு நிமிஷம் அந்த பாத்ரூமுக்குள்ள போய் அப்படியே வெடிச்சு வெடிச்சு அழுறாங்க, அப்படியே கத்தி அழுறாங்க. அந்த பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு, ஏன்னா தன்னுடைய கணவனார் இறந்த செய்தியை அவங்களால தாங்கவே முடியல. ஆனா அழுது சமாதானமாகி அவங்களே தன்னை சமாதானப்படுத்தி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த முழு ப்ரோக்ராமையும் அவ்வளவு நேர்த்தியா சந்தோஷமா நடத்தி முடிச்சுட்டு அகைன் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகுதான் எனக்கு துக்க செய்தி நடந்துருச்சு, எல்லாரும் வாங்க. அப்போ அவங்களுடைய மனசுல என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல, உங்க பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நீங்க கெடுக்கலாமா? யாருடைய சந்தோஷத்தையும் நம்முடைய துக்கம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா. கேட்கல, ஆமேன் சொல்லுங்க எல்லாரும் 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷப்படுகிறவர்களோட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். சில ஆவியே இருக்கும் பாருங்க, இதுக்காகவே அபிஷேகம் பண்ணி விடப்பட்ட ஆவி. எப்படிதான் இப்படி வர்றாங்களோ தெரியல. கல்யாணம்ன்றது சந்தோஷமா துக்கமா? மனப்பொண்ணு என்கிறது சந்தோஷமா துக்கமா? கவனிங்க, இப்பெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த சாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்போ நல்லா செட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணி தெரியுமா, கணவனார் வாங்கி கொடுக்குற சாரி பொண்ணுக்கு காமிக்கவே மாட்டாங்க. எப்போ தான் காமிப்பாங்க, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு தெரியும் அந்த சாரியினுடைய கலர் அப்படின்னு. போட்டு முன்னாடி நின்னா இந்த கத்திரி பூ கலர் சரியில்லைன்னுவாங்க. என்ன உனக்கு வைலட்டாக எடுத்துருக்கலாமே, உனக்கு கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலந்த மாதிரி எடுக்கலாமே, பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது, உனக்கு ரொம்ப கருப்பாக தெரியுது. என்ன சில எங்க போய் அந்த பிள்ளைக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் கல்யாணங்க. அதுக்கு முன்னாடி இப்படி சொல்லாமல் அந்த பிள்ளை அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது,
2 வார்த்தை என்கரேஜ் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது? அந்த பிள்ளை அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே போகும் பாருங்களேன். நான் தன் மேலே வச்ச நம்பிக்கையே போயிடும் பாருங்களேன். அந்த அளவுக்கு பேசி விட்டுருவாங்க. என்ன நீ அன்னைக்கு ரொம்ப வெள்ளையா தெரிஞ்ச, இன்னைக்கு ரொம்ப கருப்பா தெரிகிற. எங்க போய் மன மேடையில் போய் இல்லை 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 இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரே, நான் இனி துக்கப்பட மாட்டேன். எதுக்கு தெரியுமா? சந்தோஷப்படுகிற நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன். புரியுதுல? நம்பர் 1. முதலாவது, மற்றவர்களுக்காக துக்கப்படுறதுல ஒரு ஞானம். கேட்கல? தேவை. சத்தமா சொல்லுங்க, தேவை. நம்பர் 2. இரண்டாவது, சந்தோஷப்படுகிற நேரத்தில் நான் என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுறது. நம்பர் 3. மூணாவது ஒரு வசனத்தை வாசிச்சு டைம் ஆச்சு, முடிச்சிடலாம். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா எடுத்துக்கொள்ளலாமா? 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? இந்த வார்த்தைகளை கேட்டபோது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டாமே என்று சொன்னான் என்றார். கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு லைனை முடிக்கிறேன், டைம் ஆனதுனால. இங்கே இளையகுமாரன் காணாமற் போனான், திரும்ப காணப்பட்டான். அப்போ அவங்க அப்பா அவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறார். சரி, பிள்ளை எப்படியாவது திரும்பி வந்துருச்சே, அது போதும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் மூத்த சகோதரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனால் அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை அவனால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கவே முடியல. அவனுடைய உயர்வை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னிப்பை அவனால் என்ன பண்ண முடியல. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை யார் அப்படின்னா, இன்னொருத்தருடைய உயர்வில் மனசார சந்தோஷப்படுறவங்க தாங்க நல்லவங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத ஒரே விஷயத்துல கண்டுபிடிச்சிடலாம். எதுல தெரியுமா? எதுல? கேட்கல? இப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு போஸ்டிங் கொடுக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. போஸ்டிங் கொடுத்தாச்சுன்னா முதல் எதிராளி யார் தான்? அவன் வீடு கட்டாத வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. கட்டிட்டான்னா முதல் எதிராளி யார் தான்? அவன் நல்லா இருந்தக்கூடாது, அவன் நான் சொல்றேன், இந்த குணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துருச்சு? இந்த குணம் உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கணும். என்ன குணம் தெரியுமா? இன்னொருத்தருடைய உயர்வில் துக்கப்படுறதில்ல. என்ன பண்ணணுமாமா? சூப்பர்பா. உண்மையா நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அவங்கள போய் மனசார வாழ்த்துவீங்க. அல்லேலூயா. சரி, எந்திரிச்சு நிற்கலாம். 3 காரியம். எனக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த சர்வீஸில் கொஞ்சம் விளக்கமாய் பேச ஆண்டவர் பெல்லன் தருவார். திருவிருந்து இருக்குல்ல இன்னைக்கு, அதனால் இப்போ அந்த 3 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது சொல்லுங்க, 3 விதத்தில் நம்ம ரொம்ப துக்கத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 1, மற்றவருடைய விஷயத்தில் அதான் துரிதமாய் துக்கப்படக்கூடாது, அதிகமாய் துக்கப்படக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக சந்தோஷமாய் இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா துக்கப்படக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது மற்றவருடைய உயர்வில் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த 3ல் நீங்க சரியா இருந்தாலே பாதி துக்கம் உங்களை விட்டு போயிடும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நான் இந்த பலிபீடத்தில் இந்த மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள்
இந்த நாள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம். ஆமென். குழந்தை பிரதிஷ்டை இருக்கோ? குழந்தை பிரதிஷ்டை இருக்கா? அடுத்த சர்வீஸ்ல ஆராதனை முடிச்சோன்னு பண்ணிடுவோமா? ஓகே, வாங்க வாங்க, அடுத்த சர்வீஸ் பண்ணிடுவோமா? ஆராதனை முடிச்சோன்னு பண்ணிடுவோம், சரியா? ஓகே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களை கர்த்தர் சுகமாய் பாதுகாப்பார். ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுடைய சரீரத்தை கரைதிரையற்றதாய் பார்த்துக்கொள்ளும். தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும். நீங்க வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, இல்ல இனி நீ துக்க முகமா இருப்பது இல்லை, போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்க பிள்ளை சுமந்த துக்கம் போதும் ஆண்டவரே, இந்த மாதம் உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதம் ஏதோ ஒரு சந்தோஷத்தையாவது அவங்க பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சியாவது அவங்க பார்க்கணும் ஆண்டவரே.